திராவிட கோட்டையான சென்னை டி நகரில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ பிளாப் ஆகிவிட்டதாகவும், மீண்டும் மோடி பிரதமரானால் சட்டமன்றங்களை முழுங்கிவிடுவார் என்றும், அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிவிடும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேனி பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு மூலமாக தமிழ்நாட்டை மதிக்கிற ஒருவர் பிரதமராவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். எப்படிப்பட்ட பிரதமர் வர வேண்டும் என நாம் நினைக்கிறோமோ, அதேபோல இப்போதைய பிரதமர் மோடி எக்காரணத்தை கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதையும் நாம் மனதிலே வைத்து வாக்களிக்கணும். பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியாவை அமளியான இந்தியாவாக மாற்றிடுவாங்க. ஒரு தாய் மக்களா வாழுற நம்ம மக்கள் மனசுல வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க. இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, தேர்தல் என்பதே ஜனநாயக பூர்வமாக இருக்காது, மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, சட்டமன்றங்கள் இருக்குமா என்பதே சந்தேகம். ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடா மாற்றிடுவாங்க. இவை அனைத்துக்கு மேலாக சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. இத்தனை நாளா வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்ப உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு. அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றாருன்னு நான் சொல்லலை, அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நேற்று சென்னையில் எந்த இடத்துல ஷோ காட்டினாரு? தியாகராய நகர், டி நகர்னு சொல்றோம்ல சுருக்கமா, தியாகராய நகர். பிரதமர் அவர்களே, ஏன் அந்த பேரு அங்கே வைக்கப்பட்டது தெரியுமா? தியாகராய நகர்னு. நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாண்டியனார் பேரில் இருக்க பாண்டி பஜார் பனகலரசர் பேரில் இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்க ஷோ காட்டினா எடுபடுவான்? உங்க ஷோ ஃபிளாப் ஷோ ஆன உடனே சமூக வலைத்தளங்களில் சென்னை வந்ததை பற்றி எழுதினப்போ சொல்றாரு, சென்னை மெட்ரோ திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போறாராம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.